வேகம், விரைவு இதாக சொல்லிக்கிட்டே இருக்கமே, பொறுமையாக இருந்தாலும் பெருமை இருக்கா? இது ஒரு கேள்வி. பொறுமைக்கு பெருமை உண்டா? உண்டு. எப்படி? 14 ஆண்டு காலம் ராமன் காற்றுக்கு சென்றார் என்றால், மனைவியோடும் தம்பியோடும் சென்றார் என்றால், தந்தையின் வார்த்தை தாயின் வார்த்தைக்காக அவர் எதையும் மீறவில்லை. அப்படியே பாரதத்துக்கு வாங்க. தர்மன் செய்த ஒரு சிறு பிழையால் அந்த சூதாட்டத்தில் தோற்றதுனால அவர்கள் காடு செல்ல வேண்டிய சூழல் வந்தது. அதுவும் அடிமையாக செல்ல வேண்டிய சூழல் மீண்டும் அந்த அடிமை தலையிலிருந்து மீட்டு கொண்டு தான் போக வேண்டும் என்று பாஞ்சாலி சொல்ல, மீண்டும் சூதாடி நாங்கள் அடிமை இல்லை, ஆனால் காட்டுக்கு போகிறோம். 12 ஆண்டு காலம் காடு, ஓராண்டு காலம் மறைவாக வாழ்கிற வாழ்க்கை. அந்த ஓராண்டு காலம் மறைஞ்சு வாழ்கிறதுனா சாதாரணம் இல்லை. அதில் அவங்க கண்டுபிடிக்கப்பட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, பாண்டவர்கள் நீங்கள் தான் அப்படின்னு கண்டுபிடிக்கப்பட்டாங்க, இவர்கள் தான் கண்டுபிடிக்கப்பட்டா மீண்டும் 12 ஆண்டு காலம் போடும். இப்போ இவர்களிடம் இருந்த பொறுமை இருக்கு பாருங்க. அதுலேயும் குறிப்பாக பாஞ்சாலி ஆகிய அந்த திரௌபதிக்கு விராட நாட்டு சேனாதிபதியாகிய கீசகனால் துன்பம் ஏற்பட அவள் மீது காமம் கொண்டு அவளை விரட்டி வந்து சபை நடுவே காலால் எட்டி உதைக்க அவள் கதறி எழுதபோது கங்கபட்டர் என்ற பெயரில் இருந்த தர்மனும் பலாயனன் என்ற பெயரில் இருந்த பீமனும் என்ன செய்வதென்றது அறியாமல் திகைக்க, கோபம் தலைக்கு ஏற பீமன் மரத்தை பிடுங்கி இவனை அடித்து விடலாமா என்று ஒரு மரத்தை பார்த்தபோது கங்கபட்டராகிய தர்மன் பீமனுக்கு குறிப்பால் ஒரு செய்தியை உணர்த்துகிறார். பலாயனா, பச்சை மரம் விறகுக்காகாது என்று சொல்லுகிறார். பச்சை மரம் விறகுக்காகாது என்றால் என்ன என்றால், இப்போது இந்த செயலை நீ செய்தால் நீ யார் என்று வெளிப்பட்டு விடுவாய், அதனால் பொறு, காலம் வரட்டும் என்கிறார். அதே போல் அன்று இரவே அவர் என்ன செய்தான்? மாறுவேடத்திலே சென்று அந்த கீசகனை பீத்தெறிந்து விடுகிறான், கைகால்கள் இல்லாமல். காலத்திற்காக பொறுத்திருத்தல். இதை காட்டில் இன்னொரு ஆச்சரியம் ஒன்று உண்டு. என்ன அப்படின்னா, இவர்கள் காட்டுக்கு புறப்படுற போது துரியோதனன் என்ன பண்ணுறான், என்னைக்காவது பீமனால் தனக்கு ஆபத்து வரும்னு தெரிஞ்சு ஒரு இரும்பாலாகிய பொம்மையை பீமனோட அளவுக்கு செய்ய சொல்கிறான். செய்ய சொன்னதோடு மட்டும் இல்லாமல் தினசரி அந்த பொம்மையோட அவன் சண்டை போடுவானான். அந்த இரும்பு பொம்மையோட யார்? துரியோதனன். இது பீமன், இவன் ஒரு நாள் என்னோடு மோதுவான் என்று சொல்லி அந்த இரும்பு பொம்மையோடு 13 ஆண்டு காலமும் போராடுவானான். அது எதற்காக என்றால், அவனிடத்தில் தோற்றுவிடக்கூடாது என்பதற்காக. சரி, கடைசியாக போர்க்களத்தில் அவர்கள் எல்லோரும் இறந்து போக பாண்டவர்கள் போர் முடிந்து வந்தபோது கண்ணபரமாத்மாவுடன் வர, அப்போது அவர்களை எதிர்கொண்டு அழைக்கிறார்கள் திருதராஷ்டிரனும் காந்தாரியும் மற்றவர்களும். எல்லோரும் சென்று அவர்களுடைய பாதத்தை தொட்டு வணங்க, பீமன் எங்கே, பீமன் எங்கே என்று திருதராஷ்டிரன் கேட்கிறான். பீமா, அருகில் வா, உன்னை தழுவிக்கொள்ள வேண்டும் என்கிறான். உடனே பீமன் பெரியப்பா கூப்பிடுகிறார் என்று போன போது கிருஷ்ண பரமாத்மா அவனை விலகச் சொல்லிவிட்டு, துரியோதனன் இத்தனை நாட்களாக போரிட்டு கொண்டதானே அந்த சிலையை அவன் அருகே நகட்ட, அந்த சிலையை ஆலிங்கனம் செய்து கொண்ட திருதராஷ்டிரன், இவன்தானே என் 100 மகன்களையும் கொன்றவன் என்று நினைத்து ஒரு வினாடியில் தன் 1000 யானை பலத்தோடு நொறுக்க அந்த இரும்பு பொம்மை நொறுங்கி போனதாம். ஐயோ, பீமனை கொண்டு விட்டேனே என்று சொன்னவுடன் உடனே கண்ணன் சிரித்தபடி, இல்லை இல்லை, நீங்கள் இப்படி செய்வீர்கள் என்று தெரிந்துதான் நான் பீமனுக்கு பதிலாக இரும்பு பொம்மையை அனுப்பினேன் என்று சொல்லுகிறார். இதை வைத்து கொண்டுதான் சில நேரங்களிலே அரசியலிலே திருதராஷ்டிர ஆலிங்கனம் என்று ஒரு வார்த்தையை பயன்படுத்துவார்கள். திருதராஷ்டிர ஆலிங்கனம் என்றால் என்ன என்றால், மனதுக்கு பிடிக்காதவர்களை தழுவிக்கொள்ளுங்கிற போது உள்ளுக்குள்ளே வஞ்சம் இருக்குமாம். இவையெல்லாம் பாருங்கள், எப்போதாவது எதுவாவது நடக்கும் என்பதை தெரிந்து கொண்டு அதற்கு இப்போதே நாம் தயாராக இருந்து கொள்வது, அதுவரை பொறுமையாக இருப்பது. தமிழா, நீ பேசுவது தமிழா என்ற கவிதையை எழுதிய காசி ஆனந்தன் அவர்கள் தன்னுடைய மாத்திரை கதைகள் என்கின்ற பகுதியில் சொன்ன ஒரு செய்தியை இப்போ நான் என் நண்பர் திருவாதூர் அரசு பள்ளியினுடைய துணை தலைமை ஆசிரியர் விஜயகுமார்கிட்ட கேட்டபோது அவர் அழகாக எடுத்து சொன்னார். என்ன அப்படின்னா, ஒரு கூழாங்கல்லும் வைரக்கல்லும், இது ரெண்டுக்கும் இடையில் உரையாடல். அந்த கூழாங்கல் சொல்லிச்சான், நான் ரோட்டில் கிடக்கிறேன், இவ்வளோ நாளாக யாருமே என்னை பார்க்கறதில்ல. அப்போ அந்த வைரக்கல் தான் அது பாருங்கள் என்ன மதிப்பு அப்படின்னு. அதுக்கு என்ன பதில் என்றால்,
அது எப்போதும் தன்னை வெளிப்படுத்திக் கொள்வதில்லை. நேரம் வருகிற போது அதனுடைய விற்பனையில் அதனுடைய பெருமையை அறிந்தவர்கள் விலை கொடுத்து வாங்குகிறார்கள் என்றால் அது செய்த செயல்தான் என்ன என்றால், அது பூமிக்கடியிலேயே இருந்தது, தேவையான போது அது வெளிவந்தது, நிறைவாகும் வரை மறைவாக இரு, ஜெயித்து காட்டலாம். புராணங்கள் இதிகாசங்கள் எல்லாமே போரையும் வெற்றியும் மட்டுமில்லை, பொறுமையும் சொல்லித் தருகின்றன. காலம் வருகிற வரை காத்திருந்தால் எதனையும் சாதித்து காட்டலாம். சில நேரங்களில் அடுத்த நொடியில் சில மாற்றங்கள் வரும், ஆனால் அதற்கு முன்னாடி பல ஆண்டுகள் கூட ஆகலாம். அப்படி ஆனாலும் கூட அந்த நொடிக்காக காத்திருங்கள், அதனால் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். எனவே நிறைவாகும் வரை மறைவாக இரு. நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம், நாளை சந்திப்போம். நாளும் நல்ல தமிழ் கேட்க முனைவர் ஞானசம்பந்தம் அவர்களின் கேளுங்கள். கண்டிப்பாக கேளுங்க, நான் கேட்டுட்டு இருக்கேன். யூடியூப் சேனலை சேர்ந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், பிளாக், வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன். நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்.